ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற பிரார்த்திக்கிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சோனியா காந்தியின் நெறிமுறை பாதையும் வழிநடத்தலும் முன்னேற்றகரமான ஒளிவீசிய சமூகத்திற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக நிற்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து பதிவு. புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து தமிழக முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம். இந்திய அரிசி மற்றும் கனடா நாட்டு உரங்களுக்கு புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து அதிக அரிசி இறக்குமதி செய்வதால் அமெரிக்க விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் 79வது பிறந்தநாளையொட்டி அவருக்கு பல அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதில் அவர் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற பிரார்த்திக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். சோனியா காந்தியின் நெறிமுறை பாதையும் வழிநடத்தலும் முன்னேற்றகரமான ஒளிவீசிய சமூகத்திற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக நிற்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் 79வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு பல அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த வாழ்த்து பதிவில் அவரின் வாழ்க்கை, தியாகம், பொது சேவை, பயணம் மற்றும் அரசமைப்பு சித்தாந்தங்களை காப்பது பற்றிய உறுதியையும் பிரதிபலிக்கிறது. மேலும் நெறிமுறை பாதையும் வழிநடத்தலும் முன்னேற்றகரமான ஒளிவீசிய சமூகத்திற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக நிற்போம் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து தமிழக முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசிய போது புதுச்சேரி மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்தார். இதன் பிறகு நாம் வேறு வேறு கிடையாது, எல்லோரும் சொந்தம்தான் என்றார். தமிழக அரசு போல் புதுச்சேரி அரசு கிடையாது என்றும் நல்ல பாதுகாப்பு கொடுத்துள்ள புதுச்சேரி முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய விஜய் புதுச்சேரி அரசை பார்த்து தமிழக முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வருகின்ற தேர்தலில் 100% கற்றுக்கொள்வார் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு மாநில அரசாக மாற்ற தீர்மானங்கள் அனுப்பினாலும் மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதையடுத்து காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பறக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய அரிசி மற்றும் கனடா நாட்டு உரங்களுக்கு புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க விவசாயிகளுக்கான 12 பில்லியன் நிதி உதவியை அறிவிப்பது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் கூட்டம் நடைபெற்றது. அப்போது மானிய விலையில் அரிசியை இறக்குமதி செய்வதால் அமெரிக்க விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் கடுமையான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் அதிபர் ட்ரம்ப் பேசியபோது இந்தியாவிலிருந்து அதிக அரிசி இறக்குமதி செய்வதால் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து குறைந்த விலையில் அமெரிக்க சந்தையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களால் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு சவாலாக உள்ளது என்றார். இதையடுத்து இந்திய அரிசி மற்றும் கனடா நாட்டு உரங்களுக்கு புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளரின் மகன் கதிரவன், பிரேமா தம்பதியினரின் வளைகாப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பாவாடை கோவிந்தசாமியின் மகன் நல்லூர் வடக்கு ஒன்றிய மாணவர் நியமிப்பாளர் கதிரவன், பிரேமா தம்பதியினரின் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் நடத்தி வைத்தார். இதனுடன் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பார் கவுன்சில் நிர்வாகிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருப்பதாக வழக்கறிஞர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் உறுப்பினர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருப்பதாகவும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள்
தேர்தலை நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து தற்போதைய பார் கவுன்சில் நிர்வாகம் தேர்தலை நடத்தி முடிக்காமல் தள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக தேர்தலை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தற்போதைய பார் கவுன்சில் நிர்வாகிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர இருப்பதாக வழக்கறிஞர் வேல்முருகன் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக, சற்றேறக்குறைய 2 ஆண்டுகளாக தமிழக பார் கவுன்சில் மற்றும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலுடைய தேர்தல் நடைபெறாமல் இருந்தது. இதை குறித்து, அதாவது ரூல் 32 அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டு காலமாக இந்த பதவியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து நம்முடைய பார் கவுன்சிலுடைய மூத்த உறுப்பினர் திரு வரதன் அவர்கள் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் தவறு, சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் ரூல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது தவறு, அது வழக்கறிஞர் சட்டத்துக்கு எதிரானது என்ற அடிப்படையில் வழக்கு தொடுத்திருந்தார். வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் ஜோதி தரிசனம் செய்தார். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் கார்த்திகை மாத ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடனும் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரும் கலந்து கொண்டு மனம் உருகி ஜோதி தரிசனத்தை பக்தியுடன் வழிபட்டனர். மேலும் இந்த ஜோதி தரிசனத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் மனு அளித்துள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாசில் ஆளுநர் கைலாசநாதனிடம் மனு அளித்தனர். இதன் பின்னர் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசிய போது, புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது என்றும் போலி மருந்து விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆளுநர் சந்தித்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து விசாரணை செய்து ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சமின்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று ராமலிங்கம் கேட்டுக் கொண்டார். மிக விரைவிலே கண்டுபிடித்து கவர்னர் அவர்கள் கையில எடுத்துக்கொண்டு உடனடியாக கண்டுபிடிக்க ஏற்பாடு செய்ததன் காரணமாக அத்தனை ஆலைகளும் எத்தனை உற்பத்தி இடம் மூலம் சீல் வைக்கப்பட்டு இந்த விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் மேலும் என்ன பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஸ்போக்ஸ் பர்சன் துணைத் தலைவர்கள் அத்தனை பேரோட இன்றைக்கு எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எங்களுடைய இது மாதிரி ஒரு மோசமான காரியங்கள் நிகழவே கூடாது. அதற்காக சிபிஐ விசாரணைக்குள் இவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கேரளாவின் தென் மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்ட, கோட்டயம், எர்ணாகுளம், ஆலப்புழா, இடுக்கி ஆகிய 7 தென் மாவட்டங்களில் உள்ள 595 உள்ளாட்சி அமைப்புகளில் 11,168 வார்டுகளுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதற்காக அமைக்கப்பட்டுள்ள 15,342 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் குறிப்பாக பெண்கள், முதியவர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள் என ஆர்வமுடன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கு ஒப்புகை சீட்டு வழங்கும் விவிபேட் இயந்திரமும் நோட்டா அடையாளமும் இந்த தேர்தலில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளதை அடுத்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்துஜா ரமேஷ் மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களின் வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள் என குறிப்பிட்டு நீக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்துஜா ரமேஷ் தம்பதியினர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். இது நிர்வாக பிழை என கூறிய மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
இது தொடர்பாக தமிழக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் தம்பதியினர் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக வாக்குறுதி அளித்திருந்தது போல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று மாநில துணைத் தலைவரும் மாநில மகளிர் அணி தலைவரும் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொள்ள தொழிலாளர்களுக்கு காவல்துறையினர் தடை விதித்தது குறித்து சேலம் மாவட்டம் வாணியம்பாடியில் ஏஐடியூசி கட்சியின் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ், மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் நிர்மலா ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது உள்ளாட்சி தொழிலாளர்கள் பிரச்சினைகளை தொடர்ந்து தமிழக அரசு உதாசீனப்படுத்தி வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் துப்புரவு தொழிலாளர்கள் உயிரை பணைய வைத்து துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அப்போது திமுக அரசு துப்புரவு தொழிலாளர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இதுநாள் வரை வழங்கப்படவில்லை. இதையடுத்து தமிழக அரசு வாக்குறுதி அளித்திருந்தது போல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உரையாற்றினர். என்னுடைய பெயர் நிர்மலா, தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்க மாநில மகளிர் அணி துணை தலைவர். ஜனவரி 6/1/25 அன்று அரசாங்கத்தால் ஏற்றுக்கொண்ட கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. தொழிலாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்றும்படி இன்று சென்னை பனங்கல் மாளிகை முன் 8/12/25 அன்று காத்திருப்பு போராட்டம் எங்களது சங்கத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் SVGV பள்ளி 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் கொங்குநாடு பொறியியல் கல்லூரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான 66வது குடியரசு தின விழாவையொட்டி குழு போட்டிகள் கூடைப்பந்து பெண்கள் பிரிவில் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 40 அணிகள் கலந்து கொண்டன. கூடைப்பந்து பயிற்சியாளர் மாரியப்பன், காயத்ரி ஆகியோர் தலைமையில் சென்ற SVGV பள்ளி அணி 17 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. இதில் மாணவி சுவாதிகா சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கும் கோப்பைகளும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் பள்ளியில் நடந்த பாராட்டு விழாவில் மாணவிகளுக்கு பள்ளி சார்பில் சால்வை அணிவித்து பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் பழனிசாமி, நிர்வாக அரங்காவலர் லோகமுருகன், முதல்வர் சசிகலா, செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். துபாயில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்ற சிறுவணிகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐக்கிய அரபு நாட்டில் உள்ள துபாயில் ஓஷன் மேன் என்னும் கடல் நீச்சல் போட்டியின் உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஓபன் பிரிவில் ஒன்றான மாற்றுத்திறனாளிகளுக்கான இன்ஸ்பிரேஷன் பிரிவில் பங்கேற்ற ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸ் ஆர்டர் பிரிவை சேர்ந்த 15 வயது சிறுவர் நிக்கில் 5 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரம் 40 வினாடிகளில் நீந்தி கடந்து 3வது இடம் பிடித்து வெண்கலம் பதக்கத்தை கைப்பற்றினார். இதன் பின்னர் அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்றனர். இதேபோல் இந்த ஆண்டில் கேரளாவில் நடைபெற்ற மாநில பாரா நீச்சல் போட்டியில் நிக்கில் பங்கேற்ற அனைத்து பிரிவுகளிலும் தங்கம் வென்றுள்ளார். நேம் நிக்கில், ஆட்டிஸ்டிக் குழந்தை. லாஸ்ட் இயர் வந்து 165 கடலூர் டு சென்னை ஸ்விம் பண்ணும்போது இவர் ஒன் ஆஃப் த 14 சில்ட்ரன் ஸ்விம் பண்ணாங்க ரிலே கான்செப்டில். இதில் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டாக இந்த குழந்தை இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் அடுத்தடுத்த லெவலில் ட்ரைன்மெண்ட் வரும்போது துபாயில் வேர்ல்டு ஃபைனல் சாம்பியன்ஷிப்ன்ட்டு ஓஷன் மேன் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து இந்த குழந்தைங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. வேர்ல்டு ஃபைனல்ஷிப் இன்ஸ்பிரேஷன்ஸ் கேட்டகரியில் செலக்ட் பண்ணாங்க. 24 கண்ட்ரிலேருந்து வந்து பார்ட்டிசிபேட் மோஸ்ட் 2000 பீப்புளுக்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்கள மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு 200-300 மெம்பர்ஸ் கிட்ட பார்ப்பாங்க. அதில் இந்த குழந்தை வந்து 5 கிலோமீட்டர்ஸில் 3rd பிளேஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் 3rd பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான மோட்டிவேஷன்ஸ் தான் வந்து நாங்கள் வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்றத வெளியிலலாம் ஃபுல்லாக கொண்டு வரணுன்றது எங்களோட ஒரு இதுவாக இருந்துச்சு. புதுச்சேரியில் நடைபெறுகின்ற தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் ஹெலிபேடு மைதானத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகின்ற அனைத்து தொண்டர்களும் காவல்துறையினர் மூலமாக சோதனை செய்யப்படுகின்றனர். அப்போது தனிநபர் ஒருவர் துப்பாக்கி வைத்திருந்தது தெரியவந்தது.
அதன் பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் என தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய பாதுகாப்பிற்காக துப்பாக்கியுடன் எடுத்து வந்ததாக விளக்கம் அளித்தார். இதையடுத்து உரிமத்துடன் கூடிய துப்பாக்கி என பிடிபட்ட நபர் கூறினாலும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் முன் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கீழமை நீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் வழக்குகளை ஆன்லைனில் பதிவு செய்யும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும், ஆன்லைனில் பதிவு செய்யும் முறைக்கு போதிய கட்டமைப்பு செய்துவிட்டு இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று திண்டிவனம், செஞ்சி, வானூர், விக்கிரவாண்டி உள்ளிட்ட நீதிமன்றங்களிலும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை காட்டுப்புள்ளி துறைமுகங்களில் ஓடும் கனரக வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு கோரி காவல் இணை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் ஓடும் கனரக வாகனங்கள் ஓடாது என ஒரு சில சங்கங்கள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள வடக்கு காவல் இணை ஆணையரிடம் துறைமுக கனரக வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆகியோர் கோபி தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து கோபி செய்தியாளர்களிடம் பேசிய போது கனரக வாகனங்களுக்கு எப்சி கட்டணத்தை அரசு உயர்த்தியுள்ளனர். இதுகுறித்து நாங்கள் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் மனு அளித்துள்ளோம். ஆனால் தற்போது பல சங்கத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் அறிவிப்பதால் எந்த பயனும் இல்லை. எங்களது சங்கத்தை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் வழக்கம் போல ஓடும். இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து மிரட்டல் வந்துள்ளன. அதனால்தான் காவல்துறை பாதுகாப்பை கேட்டுள்ளோம் என கூறினார். சென்னை காட்டுப்பள்ளி துறைமுக வெல்ஃபேர் கமிட்டி சார்பாக சில சங்கங்கள் சென்னை துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகத்துல எஃப்சி ஃபீஸ் ஏத்திட்டாங்கன்னு ஒரு காரணம் சொல்லி நாங்க 9ஆம் தேதி நள்ளிரவுல இருந்து வேலை நிறுத்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த எஃப்சி இது 4 இதுவா பிரிச்சு பார்க்கணும். நம்ம 28,000 8,000 ரூபாய் இருந்ததை 28,000 ஏத்தி இருக்கிறது 20 வருஷம் வண்டி. இந்த 20 வருஷம் வண்டி சென்னை துறைமுகத்திலையும் காட்டுப்பள்ளி துறைமுகத்திலையும் ஒரு 10% வண்டி தான் ஓடும். மொத்தம் 90% வண்டி 15 வருஷத்தை தாண்டிச்சு. இதை ஏதோ ஒரு சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் அவங்க இந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்திட்டு அறிவிச்சு மிரட்டி வண்டி ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த சங்கத்திங்களை சேர்ந்த வண்டிங்க ஓடும், எல்லா டிரைவரும் ஓடும், அதுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்குமாறு இணை ஆணையாளரை பார்த்து நாங்க மனு கொடுக்கிறோம். பெரம்பலூரில் மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே காந்தி சிலை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 2025ஆம் ஆண்டு மின் திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும், 3 வேளாண் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திசையன்விளை சந்தையில் மாமியாரை மருமகன் கத்தியால் உயிர் மாய்க்க செய்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அடுத்த கூடுதாலையை சேர்ந்த ஜான்சன் கடந்த 2009ஆம் ஆண்டு கூடுதாலை கீழத்தெருவை சேர்ந்த சாந்தி மகள் கௌரியுடன் திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2012ஆம் ஆண்டு இருவருக்கும் விவாகரத்து ஆனது. தொடர்ந்து கௌரி கொரோனா காலத்தில் இறந்துவிட்டதால் இவர்களுக்கு பிறந்த மகள் தற்போது திசையன்விளை தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மேலும் விவாகரத்து செய்த ஜான்சன் வேறொரு திருமணம் செய்து தூத்துக்குடியில் வசித்து வருகிறார். ஜான்சனின் மகளை பார்க்க விடாமல் அவரது மாமியார் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜான்சன் திசையன்விளை சந்தையில் மாமியாரை கத்தியால் உயிர் மாய்க்க செய்துள்ளார். இந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அலறினர். பின்னர் கத்தியை கழிவுநீர் கால்வாயில் வீசிவிட்டு சென்ற போது ஆட்டோ டிரைவர் பொன்ராஜ் உதவியுடன் பொதுமக்கள் அனைவரும் ஜான்சனை பிடித்து திசையன்விளை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் ஜான்சனை காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே மாமியார் சாந்தி திசையன்விளை தனியார் மருத்துவமனையில்
முதல் உதவி சிகிச்சை பெற்று நாகர்கோவில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவையில் மரப்பெட்டியுடன் தங்க நகை பட்டறையில் வைத்திருந்த நகைகளை கொள்ளையடித்த 2 பேரை காவல்துறையினர் 24 மணி நேரத்தில் பிடித்து கைது செய்தனர். கோவை வெரைட்டி ஹாலில் நவநீத கிருஷ்ணன் என்பவர் தங்க நகை பட்டறை கடை நடத்தி வருகிறார். இதனையடுத்து அவரது கடையின் பக்கத்து வீட்டுக்காரரான நவநீத கிருஷ்ணன் தொடர்பு கொண்டு பட்டறை கதவு உடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக நவநீத கிருஷ்ணன் அங்கு சென்று பார்த்தபோது பட்டறையில் வைத்திருந்த 1 கிலோ 15 கிராம் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் அடிப்படையில் முருகன் மற்றும் சின்னத்துரை ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இருவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை மீட்டனர். இந்நிலையில் இது குறித்தான செய்தியாளர் சந்திப்பு வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. அப்போது கோவை தெற்கு மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசிய போது 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். கண்காணிப்பு காட்சிகளின் அடிப்படையிலும் இதர தகவல்களின் அடிப்படையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவர்கள் இந்த கடையில் நகையை வைத்திருந்த மரப்பெட்டியுடன் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். இதுபோன்று நகை கடைகளில் கண்காணிப்பு கேமராக்களை கண்டிப்பாக பொருத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஓமலூர் புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தில் 134ஆம் ஆண்டு அமலோற்பவ மாதா திருவிழா தேர்பவனியுடன் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆர்சி செட்டிப்பட்டியில் புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தில் 134ஆம் ஆண்டு அமலோற்பவ மாதா திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சேலம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் சிங்கராயன் தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சேலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அருட்தந்தையர்கள் தினமும் நவநாள் திருப்பலிகளை நடத்தினர். அருட்தந்தை சாலமோன் ராஜ் மற்றும் மறை மாவட்ட முதன்மை குரு சிங்கராயன் ஆகியோர் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இதில் சிறிய தேரினை அருட்தந்தை விமல்தாசும், பெரிய தேர்களை பங்குத்தந்தை ஜோசப் பவுல்ராஜும் புனித நீர் தெளித்து மந்திரித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறிய தேர் ஆலயத்தை சுற்றியும் பெரிய தேர் ஊரை சுற்றியும் வவுனியாக கொண்டு வரப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ பங்கு மக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி பக்தியுடன் தேரின் முன்பாக சென்று அன்னை மரியாவிடம் பிரார்த்தனை செய்தனர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை பங்குத்தந்தை ஜோசப் பவுல்ராஜ் மற்றும் பங்கு மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். திமுக கட்சி 1000, 2000 அல்ல 10,000 கொடுத்தாவது வெற்றி பெற பார்ப்பதாக ஆவடியில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பரப்புரையில் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆவடியில் நடந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் வாகன பரப்புரையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அதற்கு முன்னதாக ஆவடியில் நயினார் நாகேந்திரனுக்கு பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நயினார் நாகேந்திரனுக்கு நினைவு பரிசாக வீரவாழ்வேல் மற்றும் முகமது பிரதிபலிக்கும் வகையில் பைபிள், குரான், பகவத்கீதைகள் போன்றவைகள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ரமணா, அப்துல் ரஹீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நயினார் நாகேந்திரன், கல்வித்துறையில் திமுக செய்த சாதனை பள்ளி வாசலில் கஞ்சா, மெத்தம்பெட்டமைன் போன்ற போதைப்பொருள் விற்பதுதான் என்றும், அதிமுக ஆட்சியில் தாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் என்றும் கூறினார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 3 மாத குழந்தை உயிரிழந்ததற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அலட்சிய போக்குத்தான் காரணம் என்று தேசிய மக்கள் மன்றத்தினர் கூறியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் காலனியை சேர்ந்த அருண், நதியா தம்பதியினருக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கடந்த மாதம் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி போடப்பட்ட நாள் முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலுடன் இருந்து வந்துள்ளது. மீண்டும் அதே மருத்துவமனைக்கு குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அங்கு மருத்துவர் இல்லாததால் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு குழந்தை இறந்துவிட்டது. இந்த நிலையில் குழந்தை மரணத்திற்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அலட்சியமும் அவசர சிகிச்சை மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இல்லாததும் தான் காரணம் என்றும்
அதனால்தான் சுகாதார நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிவசங்கர் மற்றும் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர் ஆகியோர் மக்கள் மன்றத்தினர் தலைமை செயலகத்தில் உள்ள சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசனிடம் மனு கொடுத்தனர். நத்தத்தில் மாணவிகள் மீது காரை ஏற்றிய ஓட்டுநரை கைது செய்ய கோரி பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திற்கு அருகில் உள்ள பரளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகள் பள்ளி முடித்துவிட்டு வேம்பரளிக்கும் மதுரைக்கும் இடையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது ஓரமாக நடந்து சென்றுள்ளனர். அப்போது அந்த மேம்பாலத்தின் வழியாக காரை ஓட்டி வந்த மணிவண்ணன் அங்கு நடந்து சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவிகளான மனிஷா, அபிதா, அனுஷ்கா, தீபிகா, சபிக்ஷா ஆகியோர் மீது விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாணவிகள் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாணவிகள் மீது காரை மோதி விபத்தை ஏற்படுத்திய மணிவண்ணன் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார். இதை அறிந்த மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் வேம்பரளி சுங்க சாவடியை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நத்தம் வட்டாட்சியர் ஆறுமுகம், காவல் ஆய்வாளர் குணசேகரன் ஆகியோர் மாணவிகளின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விபத்தை ஏற்படுத்திய மணிவண்ணனை விரைவில் கைது செய்வதாக காவல்துறையினர் வாக்குறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். வாழ்க்கையில் அதிகம் அடிவாங்கி இருப்பதாக நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிம்பு தற்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் டைட்டில் டீசர் வீடியோ சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சிம்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் எங்கே சென்றாலும் எப்போது திருமணம் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டே இருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தனியாக இருப்பதோ அல்லது குடும்பமாக இருப்பதோ ஒரு விஷயமே கிடையாது என்றும், நாம் ஒழுங்காக நிம்மதியாக இருக்கோமா என்பதுதான் முக்கியம் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய சிம்பு, வாழ்க்கையில் ரொம்ப அடிவாங்கி இருப்பதாகவும் அதனால்தான் இப்படி தத்துவமாக பேசுவதாகவும் கூறினார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இந்தியாவிற்கும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிக்கும் இடையே முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியாவிற்கும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரை தென்னாப்பிரிக்காவும், இதன்பின் நடைபெற்ற ஒருநாள் தொடரை இந்தியாவும் கைப்பற்றின. இதனையடுத்து இவ்விரு அணிகளிடையே 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடர் போட்டி நடைபெறுகிறது. இதன் முதல் 20 ஓவர் போட்டி ஒடிஷாவில் உள்ள கட்டாக்கில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய வீரர்களும், கேப்டன் எய்டன் மார்க்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்கா வீரர்களும் பங்கேற்கின்றனர். இனி வருவது உலக செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக தலைவர்களுடன் தனக்கு நல்ல உறவு இருக்கிறது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசிய போது, பிரதமர் மோடி உட்பட உலக தலைவர்களுடன் எனக்கு நல்ல உறவு இருக்கிறது. இதனால் இஸ்ரேல் எப்போதையும் விட மிகவும் வலிமையாக உள்ளது. இதையடுத்து 2 ஆண்டுகள் போரில் ஈடுபட்ட போதிலும் இஸ்ரேல் ராஜதந்திர ரீதியாகவும், ராணுவ ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து நான் எனது பழைய நண்பரான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அடிக்கடி பேசுகிறேன். பின்னர் விரைவில் சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அவர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும். அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாடு இந்தியா எங்களுடன் உறவை வலுப்படுத்த விரும்புகிறது என்றுள்ளார். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை விட சிறந்த நட்பு நாடு இல்லை. அமெரிக்காவிற்கு இஸ்ரேலை விட சிறந்த நட்பு நாடு இல்லை. உலகம் முழுவதும் யூத விரோதத்தை நாங்கள் எதிர்த்து போராடுகிறோம் என்று தெரிவித்தார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,04,728 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 199 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 324 புள்ளிகள் குறைந்து 84,779 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 93 புள்ளிகள் குறைந்து 25,864 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற பிரார்த்திக்கிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சோனியா காந்தியின் நெறிமுறை பாதையும் வழிநடத்தலும் முன்னேற்றகரமான ஒளிவீசிய சமூகத்திற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக நிற்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து பதிவு. புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து தமிழக முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சனம். இந்திய அரிசி மற்றும் கனடா நாட்டு உரங்களுக்கு புதிய வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து அதிக அரிசி இறக்குமதி செய்வதால் அமெரிக்க விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் குற்றச்சாட்டு. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.